பராபவ வருடம் ஆனி மாதம் 29ஆம் நாள் 13/7/2026 திங்கட்கிழமை மாலை 6:50 மணி வரை தேய்பிறை சதுர்த்தசி திதியும், நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விசாகம் மற்றும் அனுச நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை விவசாய பணிகள், குறிப்பாக மாடு கன்று பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். ஆன்மீக தொடர்புடைய செயல்பாடுகள், கூடுதலாக கடன் அடைக்கு ஏற்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. கூடுதலாக திங்கட்கிழமை என்ற முறையில் சோமவார விரதம், சிவபெருமான் வழிபாடு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், இயல்பான முறையில் குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் ஆண் வாரிசு இல்லாததற்கான கிரக சூழல்கள் என்ன. நிறைய அன்பர்களின் எதிர்பார்ப்பு, பெரும்பாலானோரின் எதிர்பார்ப்பு ஆண் வாரிசு அப்படிங்கிற தன்மையில் ஜோதிடம் அதற்கான காரணமாக எதை சொல்லுகிறது? ஜென்ம நக்களத்திலிருந்து 5ஆம் பாவகம், அதாவது ஜனன லக்னத்திலிருந்து 5ஆம் பாவகம் புத்திர பாவகம். இந்த புத்திர பாவகத்தில் சுப கிரகங்கள், ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் போன்றவர்கள் வலுத்து அமர்ந்திருக்கின்ற பொழுதும், வலுத்து தொடர்பு கொள்ளுகிற பொழுதும், அந்த பாவகாதிபதிக்கு குரு சுக்கிர தொடர்புகள் கிடைத்த பொழுதும் மிக உறுதியான முறையில் ஆண் வாரிசுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் ஆண் வாரிசு கிடைக்காமல் போவதற்கு இந்த குரு சுக்கிரன் மற்றும் கூடுதலாக 5ஆம் பாவகாதிபதி போன்ற கிரகங்கள் பலவீனமடைந்து 5ஆம் பாவகத்தோடு சனி, செவ்வாய், கேது, ராகு போன்ற கிரக தொடர்புகள் எல்லாம் இருக்கிற சூழல்ல மிக உறுதியான முறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண் வாரிசுக்கு தடைகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு துவக்கமாக அமைகிறது. எல்லாவற்றிலும் நிறைவான தன்மைகளையும் நினைத்ததை சாதிப்பதற்கான வல்லமையோடும் மேச ராசி என்பவர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். எல்லா விதமான நலன்களும் ஏற்படும், எதிர்ப்புகள் விலகும், தடைகள் விலகும், காரிய அனுகூலங்கள் உண்டு, மனதில் நினைத்ததை சாதிக்கிற வல்லமை ஏற்படும். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த அனுபவங்கள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை யாரையும் எளிதில் நம்பி விடாமல் எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு செய்யும் உபதேசத்தில் பாதி அளவாவது நீங்கள் கடைபிடிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். புத்தி கூர்மையோடு செயலாற்றுவீர்கள், புகழ் பெறுவீர்கள், நிம்மதியும் சுகமும் அதிகமாக ஏற்படும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை சென்று வருவதற்கான தன்மைகளும் உண்டு. பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். பிறருக்கு உதவி செய்வதில் மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டுவீர்கள். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் அனைத்தும் மறையும், மாற்றங்கள் ஏற்படும், காரிய தடைகள் விலகும், நற்பலன்கள் அநேகம் உண்டு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். மனக்கவலை நீங்கி தெளிவுண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த முடியாத காரியங்கள் நல்ல விதமாக முடியும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். புத்துணர்ச்சியான சூழல் ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் நிதானமாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவீர்கள். அறிவுத்திறன் மேலோங்கும். சகல விதத்திலும் ஆதாயம் உருவாகும்.
இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு மதிப்பு மிகுந்த சூழலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கிற நாளாக அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனை நீங்குகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் விலகுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி என்பர்களே, எதிர்பார்ப்புகளை நிறைவான முறையில் பூர்த்தியாக்கி கொள்ளுகிற நாளாக, நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. குறிப்பாக திக்பலம் பெற்றிருக்கிற ராசிநாதன் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் சற்றே பலவீனம் அடைந்திருக்கிறார். அமாவாசையை நோக்கி செல்லுகிற சந்திரனுடைய இருப்பின் காரணமாக புதன் பலவீனம் அடைந்திருக்கிறார். கூடுதலாக அந்த பலவீனத்தை நீக்க விதமாக சில அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. அனைத்தையும் தாங்கக்கூடிய மன வலிமை கூடுதலாக இருக்கும். மாற்றங்களை எதிர்பார்ப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல் உண்டு. குழப்பங்கள் சரியாகும். குறையில்லாத சூழல் ஏற்படும். மனசாட்சிக்கு விரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட மாட்டீர்கள். பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சாதகமான தன்மைகள் உண்டு. நெருங்கிய உறவு முறைகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். சாதுரியமாக செயலாற்றுவீர்கள். தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். ஏற்ற மிகுந்த தன்மைகள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பகைகள் நீங்கும். பலராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வியாபார வர்த்தகத்தில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உயர்வுகள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உருவாகும். நன்மை தீமையை உணர்ந்து செயலாற்றி சாதகமான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். மனக்கலக்கம் விலகும். மதிப்பும் மரியாதையும் மேம்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உருவாகும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்படையும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம், அரசியல்வாதிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான விஷயங்கள் உண்டு. மொத்தத்தில் ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? ஏற்றமான சூழலை கொடுக்குமா? எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குமா அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். மிதுனராசி என்பவர்களுக்கு குறைகள் எதுவுமே இல்லை. நினைத்தது அனைத்தும் அனுகூலமாக இருக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். தடைகள் விலகும். மாற்றமான விஷயங்களை எதிர்பார்த்திருக்கிற அனைத்து அன்பர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் நிகழும். பூரணமான புகழ் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் அனுகூலங்கள் உண்டு. காரிய தடைகள் விலகும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் ஏற்படும். வீடு வாகன யோகம் உண்டு. விரயங்கள் அதிகமாகும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பொறுமையோடு நடந்து கொள்வதும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த சூழலிலும் எதற்காகவும் யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். பொதுவாக மதிநுட்பத்தோடும் புத்திசாதுரியமாகவும் செயல்படுவீர்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் நலத்தினை கொடுக்கும். நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக பணவரவு பல வகையிலும் கிடைக்கும். புத்திசாதுரியம் மேம்படும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. மனதளவில் இருந்து வருகிற கவலைகள் மறையும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். காரிய தடைகள் விலகும். நற்பலன்கள் மேம்படும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக உருவாகும். பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மனக்கவலை நீங்கி தெளிவுருவாகும்.
எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நல்லவிதமாக முடிவு பெறும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். பொருளாதார மேன்மை உருவாகும். தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் அழைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள் இளைஞர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்பட போகிறது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணமும் ஏற்றமும் நல்லதொரு சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். நாணயம் புகழ் பெருகும். பொருளாதார நலன் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. குறிப்பாக 2 சுக்கிரன் கேதோடு இருப்பது குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷத்தை கொடுக்கும். குறையில்லாத தன்மைகளை கொடுக்கும். எல்லா வகையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சங்கடமான அனுபவங்கள் விலகும். மற்றவர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். அடுத்தவர்களோடு மிக நெருக்கமாக பழகுவீர்கள். குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற நிகழ்வுகளில் கவனமாக இருங்கள். உங்களுடைய குடும்பம் தொழில் சார்ந்த ரகசியத்தை யாரிடமும் பகிர வேண்டாம். குறிப்பாக இன்றைய நாள் குழந்தைகளின் செயல்பாடுகளால் சந்தோஷம் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செயலாற்றுவீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களை ஒரு மேம்பட்ட சூழலில் அமர்த்தும். நற்பலன்கள் அநேகம் உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. விரும்பியது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண வரவு அதிகரிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீக்கும். புதிய நண்பர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். உங்களை விட உங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீர்கள். வெற்றி வாய்ப்பு அநேகம் உண்டு. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள். எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லது. திடீர் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் முன்னேற்றமடையும். புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு செயல்திறன் மேம்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் பாக்கிகள் வசூலாகும். குடும்ப உறவுகளுக்குள் சாதகமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் இதுபோன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற வல்லமையுண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைய உள்ள தினமாக கடகராசியைச் சேர்ந்த மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இளைஞர்களுக்கு ஏற்றமும் உற்சாகமும் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும் ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கிறது? சிந்தித்து செயலாற்றுகின்ற வண்ணம் அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் அதிர்ஷ்டங்கள் அநேகம் தேடி வருகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியில் சுக்கிரன் கேது, ராசியினுடைய 11, 10ஆம் இடங்களில் வலுப்பெற்ற கிரக சூழல்கள், மாற்றங்கள் எதுவும் இல்லாத நாளாக சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய உள்ள தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய நாள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறையும் ஆர்வமும் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரணங்களின் மீதான விருப்பம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் சரியென்று செயலாற்றுவீர்கள். எல்லா விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு வேண்டிய வண்ணம் கிடைக்கும். உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீர்கள். வீண் செலவும் அலைச்சலும் உருவாகலாம். தேவையற்ற குற்றச்சாட்டு ஏற்படும். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவு ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பண வரவு அதிகரிக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். பெற்றோர் பெரியோர் உதவி கிடைக்கும். காரிய தடைகள் ஏற்படலாம். கவனமாக இருப்பது நல்லது. வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும்.
நண்பர்களிடம் பழகும் பொழுது கவனமாக பழகுவது நல்லது. கணவன் மனைவி உறவு மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். பங்குதாரர்களுடைய செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் மறையும். இன்றைய நாள் குடும்பத்தில் இயல்பான சூழல் நிலவும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்டமும் தேடி வரும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகப் போகிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகளும் எண்ண தேவைகளும் பூர்த்தியாகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடம் மறைகிற தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னிக்கான கிரக சூழல் எப்படி இருக்கிறது? கவனமாக செயல்படுவதன் மூலமாக அநேக காரிய வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக லாபத்தில் குரு உச்சம் பெற்றிருக்க, திக்பலத்திற்கு மிக அருகில் செவ்வாய் இருக்க, திக்பலத்தில் சூரியன் இருக்க, ராசிநாதன் கொஞ்சம் பலவீனமான சூழல்ல அமாவாசையை நோக்கி போற சந்திரனோடு இருக்கிறார். இருந்தாலும் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். நினைப்பதை சாதிப்பதில் சில தடைகள் ஏற்படலாம். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகம் மேம்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் மகிழ்ச்சி கூடுதலாகுங்கிற முறையில் அவர்களுக்கான சேமிப்பொன்றையும் துவங்கிருக்கிறீர்கள். எதிர்பாராத நலன்கள் எல்லாம் நடக்கும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். உறுதியாக செயல்படுவீர்கள். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி நடக்கும். இன்றைய நாளில் தர்ம காரியங்கள் ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். எடுத்த முடிவிலிருந்து சிறிதும் பின்வாங்க மாட்டீர்கள். குறிப்பாக முக்கிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலங்களும் நன்மையும் உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்து வந்த மன சங்கடங்கள் வருத்தங்கள் அனைத்தும் முழுமையாக மறையும். எல்லோராலும் மதிக்கப்படுகிற உயர்ந்த குணம் மேலோங்கும். எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய சுவாபம் உருவாகும். ஆன்மீக தொடர்புடைய பணிகளில் விருப்பமும் நாட்டமும் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். பணவரவு எதிர்பார்த்தபடி பல வகையிலும் கிடைக்கும். காரிய அனுகூலம் ஏற்படும். மனோதைரியம் கூடுதலாக இருக்கும். வீடு வாகனங்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். அரசியல்வாதிகள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு அலைச்சல்கள் குறையும். குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். ஏற்றத்தை கொடுக்கும். சங்கடங்கள் மறையும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழல்கள் உருவாகும். சங்கடங்கள் மறைகிற நாளாக சகல விதத்திலும் ஆதாயம் கிடைக்கப் பெறுகிற தினமாக கன்னி ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் கிரக எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்கிறது? குறிப்பாக பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இல்லை. 10 குரு, 11 ராசிநாதன் வலுவாக இருப்பது. பாக்கியாதிபதி இருள் சந்திரனோடு சற்றே பலவீனம். அட்டமஸ்தானத்தில் ஒரு சேர சனி செவ்வாய் தொடர்பு. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்குவது விற்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பெண்களால் சிறு சிறு மன வருத்தம் வேதனைகள் உருவாகலாம். வாகன பயணங்களில் நிதானமாக போவதும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் நல்லது. தேவையற்ற சண்டைகளை தவிர்ப்பது சிறப்பு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான செயல்முறைகள் உருவாகும். நினைத்ததை சாதிப்பீர்கள். குறிப்பாக சந்தோஷமான சில சூழல்களும் ஏற்படும். வங்கி, ஆசிரியர், நிதி, நீதிப்பணி போன்ற உத்தியோக தொழிலமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலம் உருவாகும். சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். சிந்தித்து செயலாற்றுவீர்கள். எல்லோருடனும் கண்டிப்பாகவும் கட்டாயமாகவும் இருப்பீர்கள். எதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். துணிச்சல் அதிகமாக இருக்கும். வாக்கு தவற மாட்டீர்கள். மனோதைரியம் மேம்படும். மனதளவில் உற்சாகம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களிலும் சாதகமான தன்மைகள் உண்டு. போகிற இடங்களிலெல்லாம் மதிப்பு மரியாதையும் பல வகையிலும் மேம்படும். குறிப்பாக கௌரவம் அதிகரிக்கும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை எந்தவிதமான நன்மை தீமைகளை பற்றியும் கவலைப்படாமல் தலைநிமிர்ந்து செயலாற்றுவீர்கள். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், பணவரவு அதிகரிக்கும், நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, காரிய தடை வீண் அலைச்சல் விலகும். கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும், தொழில் போட்டிகள் குறையும், தொழில் தொடர்பான விருப்பங்கள் பூர்த்தியாகும், பங்குதாரர்களோடு இதமான சூழல் நிலவும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும், எதிர்ப்புத்தன்மைகள் விலகும், கடன் பிரச்சினைகள் தீரும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உறுதியான தன்மைகளை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும், கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும், விரும்பியது கிடைக்கின்ற சந்தோஷமும் மதிப்பும் மேம்படுகின்ற நாளாக அரசியல்வாதிகளாலும் அரசு துறையினராலும் சற்றே சில சங்கடங்கள் ஏற்படும் என்ற முறையில் கவனமாக இருக்க வேண்டிய தினமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலக்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? புதுமைகளையும் உற்சாகங்களையும் ஒருங்கே கொண்ட தினமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். எதிர்பாராத நலன் அநேகம் உண்டு. எதிர்ப்புகள் விலகும், சங்கடங்கள் மறையும், சகல விதத்திலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். ஆச்சரியப்படத்தக்க நினைவுகள் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத காரியங்கள் சிறப்பாக நடக்கும். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள். ராசியை ராசிநாதனும் குருவும் ஒரு சேர பார்ப்பது உயர்வான சூழலை கொடுக்கும். எந்த நிலையிலும் பொருளாதார நலன் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும், கடன் தொந்தரவுகள் குறையும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சிகளை கொடுக்கும். குறையொன்றும் இல்லாத தன்மைகள் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடைகள் எதுவும் இல்லாத தன்மை உண்டு. எல்லா வகையிலுமே உத்வேகம் நிறைந்த நாளாகவும் நல்ல பெயர் வாங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். குறிப்பாக எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். அனைவராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டீர்கள். குடும்ப பெருமையை காப்பீர்கள். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பெரியோர்களை மதிப்பீர்கள். சமுதாய மாற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். அளவுக்கு அதிகமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அதே நேரத்தில் அனாவசிய செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். துணிச்சல் மேம்படும். எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள். கோபம் பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற இடமாற்றம் உருவாகலாம். தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடுவீர்கள். மனோதைரியம் மேம்படும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். அரசாங்கம் தொடர்பான பணிகள் அனுகூலமாக இருக்கும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் உண்டு. அனைத்திலும் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடக்கிற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடு எப்படி இருக்கு? ராசிநாதன் 8ல் மறைந்திருக்க, சுக்கிரன் பாக்கியத்தில் இருக்க, 6ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்ந்து நீடிப்பதும், 7ஆம் பாவகாதிபதி புதன் இருள் சந்திரனால் பாதிக்கப்பட்டிருப்பதுமான சூழலில் நண்பர்களாலும் தொழில் பங்குதாரர்களாலும் சற்றே மன வருத்தம் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். திருமணம் தொடர்பான செயல்பாடுகளில் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவது நல்லது. குறிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சிறுதூர பயணம் செல்வது, அதன் மூலமாக தடைகள் சங்கடங்கள் ஏற்படும். அதை தவிர்ப்பது சிறப்பு. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்ளுங்கள். கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். அதை தவிர்ப்பது நல்லது. கடல் கடந்த பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், எதிர்பாராத விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளில் கூடுதல் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குலதெய்வ அனுகிரகமும் குழந்தைகளால் அதிர்ஷ்டமும் ஏற்படும்.
வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து செய்யும் அதே நேரத்தில் அதிலுள்ள லாப நஷ்டங்களையும் அறிந்து அதற்கேற்றவாறு செயல்படுவீர்கள். எவருக்கும் எந்த சூழலிலும் அஞ்ச மாட்டீர்கள். உண்மையை மட்டும் பேசுவீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை மேம்படும். மனக்குழப்பம் விலகும். தெளிவான ஆக்கப்பூர்வமான முடிவுகள் உருவாகும். மற்றவர்களிடம் பழகும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் கூடுதல் நலன் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம். பயணங்களின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். வீடு வாகன யோகம் உண்டு. பெரியோர்களின் உதவி கிடைக்கும். மனதளவில் தைரியம் மேம்படும். எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காது. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடிப்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாவது, அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைப்பது, அனைத்திலும் நிம்மதியும் சுகமும் மேம்படுவது என இன்றைய நாள் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், போராட நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனை விலகுகிற தினமாகவும், உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? நல்லதொரு மாற்றங்களையும் நிறைவான எதிர்பார்ப்புகளையும் உறுதித்தன்மைகளையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய தினமாக மகரத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். 5ஆம் பாவகம் சனி செவ்வாயின் தொடர்பால் இருக்கிறதால் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். 6ஆம் அதிபதி கடுமையாக சந்திரனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால எதிர்ப்பு தன்மைகள், நோய் தொந்தரவுகள், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சிக்கலான அனுபவங்கள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. இருப்பினும் 3, 5 சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது இளைய சகோதர உறவுகளால் சில மன வருத்தங்களை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடில் கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்டத்தை பெருமளவு நம்ப வேண்டாம். ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவது அநேக விதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். குறிப்பாக இன்றைய நாள் கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். போராட்ட குணத்தோடு செயலாற்றுவீர்கள். எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண்பீர்கள். விரும்பியது கிடைக்கும். உங்களுடைய நலன் மேம்பட்டதாக இருக்கும். குறிப்பாக எந்த ஒரு செயல்பாடுகளிலுமே குழப்பமான சூழல் காணப்படும். பணவரவு அதிகரிக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் உறுதியாக கிடைக்கும். வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவெடுப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். தடை தாமதங்கள் விலகும். மனமிகழும் சம்பவங்கள் நடக்கும். மாற்றங்கள் உருவாகும். வெளியூர் பயணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் விலகும். குறிப்பாக அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த மந்த நிலை மாறும். பணவரவு பல வகையிலும் மேம்படும். தொழில் கூட்டாளிகளோடு அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டு இதமாக பேசுவது நல்லது. குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. பெண்மணிகளுக்கு கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து உயரும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஏற்றமும் சிறப்பும் நிறைந்த நாளாக மகரத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகிற தினமாகவும், ஆவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களை, குறைகள் எதுவும் இல்லாத தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகள் அனைத்தும் ஒருமுகப்படும். ராசியில் இருக்கிற ராகு, ராசியினுடைய 2ஆம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் உச்சகுருவின் தொடர்போடு இருக்கிறதால உறுதியான முறையில் இருக்கிறார். 4இல் இருக்கின்ற செவ்வாய் திக்பல தொடர்பினை பெற்றிருக்கிறார். 5இல் இருக்கின்ற புதன் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அமாவாசை சந்திரனால். அதனால் அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம். குழந்தைகளின் செயல்பாடுகள் இன்றைய தினம் கவனம் செலுத்துங்கள். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. முக்கிய புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சங்கடங்கள் ஏற்படலாம். 7இல் இருக்கின்ற சுக்கிரன் யதார்த்தமான முறையில் நண்பர்களால் அனுகூலத்தை கொடுப்பார். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சாதுரியம் அதிகரிக்கும். சகல விதத்திலும் அனுகூலங்கள் உண்டாகும். வெற்றிகரமான சூழல்கள் மேம்பட்ட நிலையில் இருக்கும்.
தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சி வசப்படுகிற தன்மைகளை தவிர்த்து உங்களுடைய காரியத்திலும் கருத்திலும் கண்ணாக இருப்பது சிறப்பு. எந்த வேலையை முடிக்கும் முன்பே 1-2 முறை யோசிப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி மாற்றங்கள் உருவாகும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் மேம்படும். பரிசு பாராட்டு கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் சிறப்பாக கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். எந்த காரியம் செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதம் ஏற்படும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த தயக்கம் விலகும். புதிய நபர்களின் நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் சில நேரங்களில் சங்கடங்கள் பணியிடங்களில் ஏற்படும். கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் அனுசரித்து போவதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கிற நாளாக விட்டு கொடுத்து செல்வது சிறப்பினை கொடுக்கின்ற தன்மையோடு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்கள் புதிய வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். சதய நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீன ராசி என்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? நேற்றைய நாளை விட இன்றைய நாள் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மிகுந்ததாக இருக்கும். தடைகள் விலகும். சங்கடங்கள் நீங்கும். சகல விதத்திலும் ஆதாயங்கள் உருவாகும். அதே நேரத்தில் 3ஆம் பாவகம் இளைய சகோதர பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதில் தடைகள் இருக்கிறது. இன்றைய நாளில் புதனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சந்திரனும் பலவீனமாக இருக்கிறார். தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தடைகள் ஏற்படும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்குகின்ற சூழல்களையும் அறவே தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்லுகிற சூழல்கள் மாற்றங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கும். அனைத்தையும் உங்களுடைய சாதகமான சூழலாக நினைப்பீர்கள். அவசரமாக எதையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது. துணிச்சலோடு எதிலும் செயல்படுவீர்கள். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீர்கள். வீண் வாக்குவாதங்கள் பகையை வளர்த்து கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நன்மதிப்பு அதிகரிக்கும். பணவரவு பல வகையிலும் உண்டு. மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். முயற்சிகளில் அனுகூலமான பலன் உண்டு. புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருங்கள். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேசுவது அவசியமான ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாத சூழல் உருவாகும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். குறிப்பாக தொழில் தடைகள் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். இன்றைய நாள் அனைத்திலும் ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆதாயமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கப் பெறுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.